மக்களே வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ நல்ல என்ன மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, அபிஷேக் நம்ம இயக்கத்தில் தெலுங்கு ப்ளஸ் தமிழ் டபிட்டில் வெளியாகிருக்கிற அமேசான் ப்ரைமில் வெளியாகிருக்கிற தி நாகபந்தம் சீக்ரெட் ட்ரெஷர் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நாகபந்தம் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, இதில் பிரம்ம கமலம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கல் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா வில்லன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம எப்படின்னா அடைஞ்சிடலாம் அப்படின்னு தெரிய போக, ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வில்லன் வந்து பார்த்திங்கன்னா இதை அடைஞ்சிட்டோன்னா மிகப்பெரிய சக்திசாலி ஆகிடுவான், அதாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்றத வந்து தான் தடுக்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நினைஞ்சிச்சு, ஹீரோ அந்த அவன் ஆசைப்பட்ட பிரம்ம கமலத்தை வில்லன் அடையிறதை தடுத்தாரா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மற்ற கதை. இந்த படத்தில் விராட் கர்ணா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஹீரோ பதிவு பண்ணியிருக்காங்க. நட்டாபா நட்டேஷ் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஹீரோயினாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து சொல்லணும்னா 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சுவலி ப்ரொபகேண்டா படம். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து தெலுங்கில் வந்து ப்ரொபகேண்டா படம் பண்ணி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொபகேண்டா படமாக வெளியே இருக்குது. பட்டபடி விஷுவலி வந்து பார்த்திங்கன்னா அமேசிங்காக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. படத்தோட பட்ஜெட்டு கம்மி தான் இருந்தாலும் அந்த பட்ஜெட்டுக்கு என்ன விஎஃப்எக்ஸ் பண்ண முடியுமோ அந்த விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். இந்த படத்தோட மெயின் பலமே என்னென்னா, இந்த படத்தில் இருக்கிற அந்த விஷுவலியும் இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. அதே நேரத்தில் விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை ஓரளவுக்கு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டாங்க. குறிப்பாக அந்த நீர்வீழ்ச்சியோட சீன், அந்த முதலையை காட்டுற சீன், அதுக்கப்புறம் அந்த கோயில் நாகங்கள் இருக்கிற அந்த கோயிலுக்குள்ளே போவாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த மியூசிக் சவுண்ட் டிசைன் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஒரு சீன்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இறக்கியிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீன்லேயும் அந்த கோயிலை காட்டுவாங்க, அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிற சீக்வன்ஸ் ஆகட்டும், வில்லனுக்கும் ஹீரோக்கும் நடக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். ஓவராலாக இந்த படத்தில் இருக்கிற மற்ற கேரக்டர் இல்லை நிறைய பேர் நான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச கேரக்டர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொன்னோன்னா ஐஸ்வர்யா இது அவங்களாகட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகபதி பாபு, ஜான் கொக்கின்னு, அதுக்கப்புறம் ஜான் விஜய்னு, இந்த மாதிரி பல ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அனுஷ்யா பகத்வாஜ் அவங்கவுங்க எடுத்த கேரக்டர் அவங்கவுங்க கொடுத்த ரோலை அவங்கவுங்க சரியாக செஞ்சுருக்காங்க அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். படத்தில் என்னதான்ப்பா நெகட்டிவ்னா, படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீக்வன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸுக்கு மேலே ஓடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீலிங்கே இந்த படத்தை வந்து கொடுக்குது. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதிர்பார்க்குற இந்த சுவாரஸ்யத்தை கொடுக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தோணுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற ஒரு சீனுமே வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் போகும்போது எப்படா படத்தை முடிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு விரக்தியை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துச்சு. ஓவராலாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை ஒரு அபவ் ஆவரேஜான ஒரு டீசெண்டான வாட்ச் தான். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா படம் விஷுவலி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒன்று கொஞ்சம் அங்கங்கே கம்மி பண்ணி கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்வேன். ஓவராலாக 5க்கு நான் 3.5 ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது அமேசான் ப்ரைமில். கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. இந்த மித்தாலஜிக்கல் மூவி, ப்ரொபகண்டா மூவி எல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஓவரால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.